என்ன ஸ்வீட்டிமா ஒரு மாதிரி டல்லா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க கொடுத்த வொர்க் என்னால முடிக்க முடியல, அதான் டல்லா இருக்கேன். இதுக்கெல்லாம் கூட நீ டல்லா இருப்பியா? ஒர்க் முடிக்கலன்னா நாளைக்கு பாத்துக்கலாம். வரைய வெளியே போயிட்டு வருவோம். எங்க போலாம் எங்க போலாம்? தம்பி என்ன பண்ணுதப்பா? வாங்கப்பா. இல்ல கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாமான்னு பேசிட்டு இருந்தோம். போயிட்டு வாப்பா. தம்பி வரும்போது இதுல இருக்கிற ஜாமான மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வர முடியுமாப்பா? முடியலன்னா அப்பா வாங்கிக்கிறேன். அட என்னப்பா நீங்க இப்படி பேசுறீங்க? ஜாமாவா வாங்கிட்டு வான்னு சொல்லணும், வாங்கிட்டு வர முடியுமான்னு கேக்கீங்க. நான் வாங்கிட்டு வரேன்ப்பா. மருமோளே, இன்னைக்கு சாம்பார் வைக்கவா புளிக்குழம்பு வைக்கவாமா? மாமா நீங்க எதுனாலும் வைங்க மாமா, நீங்க வைக்கிற குழம்பு எதுனாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கு, நான் சாப்பிடுவேன். நாளையில இருந்து நானே சமைக்கிறேன், நீங்க கேட்கவே மாட்டேங்கீங்க. ஐயோ ஸ்வீட்டி, வேண்டாம், விஷப்பரிச்சை என்ன விட்டுரு. வாங்க. மருமோளே, எனக்கு சமையல் பண்ண ரொம்ப பிடிக்கும்மா. நல்ல சுத்தபத்தமா சமைப்பேன். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் ஹோட்டல்ல வேலை பார்த்தேன் பார்த்துக்கோ. நல்ல சைவ சாப்பாடெல்லாம் செய்வேன். நானே சமைக்கிறேம்மா. சமையல் ஒரு கலை. நான் அதை ரொம்ப விருப்பப்பட்டு பிரியப்பட்டு செய்யறேன். சரியாமா? எனக்கு அது சிரமம்லாம் கிடையாது. இல்ல மாமா, நீங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி எனக்கு தோணுது. அட்லீஸ்ட் காய்கறி வெங்காயமாவது நான் வெட்டி கொடுக்க விட மாட்டேங்கீங்க. எதுவுமே பண்ண விடலனா எப்படி மாமா? நான் மருமகன் இருந்துகிட்டு நல்லா சாப்பிட்டு உட்கார்ந்து தூங்குறேன். அப்படிலாம் பேசக்கூடாது மருமோளே. நீ இந்த ஆபீஸ்ல ஒத்தாசையா இருக்கலாமா? அப்படிலாம் நினைக்காதம்மா. கவலைப்படாத ஸ்வீட்டி. வேணா ஆபீஸ தூத்து தொடச்சி பெருக்கி எல்லாம் கிளீன் பண்ணி வைக்கலாம். அந்த வேலை கூட செய்யலாம். அதெல்லாம் மருமவ செய்யக்கூடாதுப்பா. இந்த ஒரு அக்கா வருவா உள்ள வேலைக்கு அவகிட்ட சொல்லி செய்ய வைக்கிறோம். சரியா? அவ பாவம்ல. பரவாயில்ல மாமா, அத நானே செய்றேன். அதெல்லாம் வேலைக்கு ஆள் போட வேண்டாம். ஜஸ்ட் இதெல்லாத்தையும் துடைக்கணும் பெருக்கணும் தானே. நம்ம வீட்டு வேலையை நம்மளே செஞ்சுக்கிடணும் மாமா. ஒரு ஏஜுக்கு அப்புறமா வேணா நம்ம ஆள் வச்சுக்கலாம். இப்ப நானும் அவரும் சின்ன வயசு ஆள் தானே. இப்ப வேலை செய்யாம எப்ப செய்ய போறோம்? எப்பா ஸ்வீட்டி, நான் லாயர் ஆகிறதுக்கு பதிலா நீ லாயரா இருக்கலாம். நல்ல பேசியே கிளைண்ட கவுத்துருவ போலயே. சும்மா இருங்க. சரிப்பா, நீங்க வெளியே போயிட்டு வரும்போது ஜாமான் வாங்கிட்டு வந்துருங்கன்னு நான் வாரேன். சரிப்பா. ஸ்வீட்டி, எங்க ட்ரைனிங் எடுத்த இந்த மாதிரி எல்லாம் பேசி ஆளை கவுக்கிறதுக்கு? சும்மா இருங்க லாயரே. எப்ப பாரு கிண்டல் அடிச்சிட்டு இருக்கீங்க. கல்யாணம் ஆனப்புறமும் கூட இந்த லாயரின்னு சொல்ற பழக்கத்தை விட மாட்டுக்காள. போங்க, அது பழகி போச்சு, மாறாது. முதல்ல நம்ம எப்படி கூப்பிடுறோமோ அது கடைசி வரைக்கும் வரும். சரி வாங்க போலாம். ஊர் சுத்துறதுக்கு ரெடியா இருப்பாங்க நம்மாளு. கிளவி கிளவி பைத்தியம் பிடிச்ச கிளவி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏட்டி கள்ளி, மாசமா இருக்கியோ? உன் மாப்பிள்ளை சொல்லி முட்டையெல்லாம் கொடுத்துட்டு போனாரு. உன்னை பார்க்க ஓடாடி வந்திருக்க மாட்டி. நெட்டவள்ளி, நீ ஒரு கள்ளி, உனக்கு வரப்போது ஒரு குட்டி பள்ளி. ஏக்கா, குழந்தைய போய் பள்ளி கிள்ளிங்கிய, சும்மா கிடங்க. இல்ல அவை தாயே, அவளே ஒல்லிய பள்ளி மாதிரி தானே இருக்கா, அத சொன்னேன். எம்மாடி பங்கச்சம், பரவாயில்லையே, நிறைய எனக்கு பழம்லாம் வாங்கிட்டு வந்திருக்க பாக்கிறதுக்கு. ஐயோ ஆச்சி, உங்களை பார்க்கறதுக்கு பழம் வாங்கிட்டு வரல, நெட்டவழியை பார்க்க வாங்கிட்டு வந்தேன்னு. எல்லாம் அவ கூட்டாளிக இப்படி இருப்பாளுவோ. சரிம்மா, அவளுக்கு கூட அவ உடம்பு தேத்தட்டும். அம்மா, பழ கூடெல்லாம் பழமா இருக்கு. இது என்ன புதுசா பார்மாலிட்டி? பார்மாலிட்டி இல்ல, பர்சனாலிட்டி இல்ல. இந்தா நல்ல பழம் தின்னு, பிள்ளைக்கு நல்லது. இந்தாட்டி தின்னு, சரியா? வேற எதுவும் தின்னுட்டு இருக்காத. சரி உட்காருங்க. இல்ல என்ன அப்படி நின்றுகிட்டே இருக்கிய? உட்காருங்க உட்காருங்க. முன்னாடி மாதிரில சும்மா அங்க இங்க ஓடிக்கிட்டு அலையாதனே, ஒழுங்கா வீட்டுல கடை. நல்ல கதையா இருக்க. வீட்டில் கிடப்பாவுல வீட்டில் நான் எப்பவும் போல மரத்துக்கடியில் வருவேன். எல்லா இடத்துக்கும் உங்கள் கூட தான் அலைவேன். பார்த்துக்கிடுங்க. சும்மா கழட்டி விடணும்னு நினச்சியோ நடக்கிறதே வேற. வீடு புகுந்து எல்லாத்துக்கும் ராத்திரியோட ராத்திரியே மொட்டையை போட்டு விட்டுருவேன். ஏமா ஏன் அவ முனிசே இப்பதான் மொட்டை மண்டல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துருக்கா. நீ வேற எங்களுக்கு மொட்டையை போட்டு விட்டுறாத. அப்போ ஒழுங்கா என்னையும் சேர்த்துக்கிடுங்க. ஆமா ஏக்கா, அங்க ரொம்ப மூச்சு முட்டிக்கிட்டு ஒரு மாதிரி எரிச்சலா இருக்குக்கா. வாங்கக்கா, கொஞ்ச நேரம் மரத்து கீழே போய் நல்லா காத்து வாங்கிட்டு வருவோம். அப்படியாட்டி? ஆமா அப்படித்தான் செய்யும். சரி வா, மரத்து கீழே போய் உட்காருவோம். மெதுவா வானே. என்னமோ நோயாளி மாதிரிலாமா பேசிட்டு இருக்கியோ? ஊர் உலகத்துல யாருமே குழந்தை உண்டாவலையா? வாங்கம்மா வாங்க. நெட்டவழி தான்ப்பா. எப்போ ஒரே மாதிரி இருப்பா, மாறவே மாட்டா. எப்பவுமே மெண்டல் தான். இருங்க, ஆரஞ்சு பழ தோல் எடுத்து கண்ணில் புளிஞ்சு விடுதேன், நல்லா காந்தோம். நோ நோ, ஐ எம் பாவம், ஐ கேட்டியோ. ஆமா, இது ஒண்ணுதான் தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது. வாங்க போவோம் மரத்து கீழே. இருங்க, இந்த பழத்தெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு பூட்டிட்டு வர, எல்லாரும் கிளவி எடுத்து தின்றோம். சார் பாவம், அதுக்கு 2 கொடுத்துட்டு வா. ரெண்டுலாம் கிடையாது, 1 கிலோவையும் முழுங்கிவிடும். அது இந்த ஏஞ்சல் கூட்டம் வேற இல்லாதது கொஞ்சம் இப்பதான் கொஞ்சம் மனசுக்கு ஃப்ரீயா இருக்கு. என் அம்மா வீட்டில் ஒரு பண்டை வைக்க முடியாது, தொடச்சி நக்கி விடுவாளுகோ. சொன்னா நம்ப மாட்டியோ, பண்டமே இல்லைன்னு ஊறுகாய் எடுத்து அம்மாவும் மகளும் நக்கிட்டு இருக்காவோ. சி என்ன கன்றாவி இது?
என்ன ஆச்சுன்னு தெரியல. மீனாட்சி அம்மாக்கு போன் பண்ணி கேட்கணும். அவங்க 2 பேரும் நல்லா திருத்திட்டாவளா இல்லையான்னு தெரியல. பங்கஜம், என் கணக்கு கரெக்டா இருந்ததுன்னா எனக்கு நம்ம அதுங்களை திருத்த முடியாதம்மா. அந்த பொம்பளை தான் கஷ்டப்படும் மீனாட்சி அம்மா. சரி, அப்படிலாம் கிடையாது. அந்த அம்மா நல்லா திருத்திப்படும். என்னமோ தெரிந்தனா சரிதான். பண்ட வேணும் எதையாவது திங்கணும்னு அரிசி ரவை கோதுமை ஒரு நாள் கருவேப்பிலையெல்லாம் மரத்துல ஏறி உட்காந்து அம்மாவும் மகளும் புடுங்கி திங்காவோ. என்னத்த சொல்ல. அட கடவுளே, இது ஒரு வியாதி இருக்குமோ? திங்கிற வியாதி. இல்லைன்னா இப்படி யாராவது வித்தியாசமா நடந்துக்கிடுவாங்களா? என்ன கன்றாவியோ போங்க. நல்ல வேலை அதுக்கு இல்லாதது நிம்மதியா இருக்கு. இல்லைன்னா நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிற நேரத்துக்குள்ள தோளோட சேர்த்து ஆரஞ்சு பழத்தை அம்மாவும் மகளும் முழுங்கிருப்பாவோ. ஆமா இளிச்சக்கா, நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். சரி வாங்க நம்ம மரத்துக்கு கீழே போய் இருப்போம். சரிடி. பங்கஜம், இவளுக்கு பையன் பிறகுமா பொண்ணு பிறகுமா? எதா இருந்தா என்ன இழிச்சக்கா, நல்ல ஆரோக்கியமான பிள்ளையா பிறக்கணும். அதுதான் மெயின். ஆமா ஆமா, அது சரிதான். கேட்டி, என்ன உன் மாப்பிள்ளை இப்படி கிடந்து சோபால தூங்குதாரு? உள்ள போய் தூங்க வேண்டிதானே? அவர்கிட்ட யாரும்மா பேச முடியும்? திடீர்னு உட்காந்து தூங்கிட்டு கிடக்காரு. உள்ள போச்சுன்னா கோவம் வரும். விடு. இன்னைக்கு சாம்பார் வைப்போமா இல்ல புளி குழம்பு வைப்போமா? சனிக்கிழமை என்னத்த சாம்பாரை போட்டு வைக்க? கறி ஏதாவது எடுக்கலாம்னா இங்க கிடந்து தூங்கிட்டு கிடக்காரு. முட்டை குழம்பு வச்சிருவோம். அத்தை, மாமா, ஆச்சி. அட, நம்ம பேராண்டி. வாங்க 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 மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள, உள்ள வாங்க. ஏங்க எந்திரிங்க, மாப்பிள்ள வந்திருக்காரு. என்னது, தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்டு தானே வந்தேன். இவர் ஒரு அரமண்டலு. ஏங்க மாப்பிள்ள வந்திருக்காரு, எந்திரிங்க. மாப்பிள்ள, வாங்க 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 இருங்க. அத்தை, மாமா, நீங்க தாத்தா பாட்டி ஆயிட்டியோ? பிள்ளையாரப்பா, என் பேத்தி குழந்தை உண்டாயிட்டாளா? சந்தோஷம் சந்தோஷம். இன்னைக்கே வந்து தேங்காய் உடைக்க. ஏம்மா, குழந்தைவ கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும்னா நாளைக்கு. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. ஒயாம எல்லாரும் கேட்டாவோ, கல்யாணம் முடிஞ்சு 8 மாசம் ஆகுது, எதுவும் விசேஷம் இல்லையான்னு கேட்கும் போதெல்லாம் ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல சங்கடப்பட என்ன மாமா இருக்கு? 7 மாசம் ஆனா என்ன, 7 வருஷம் ஆனா என்ன? கடவுள் நினைச்சா தானே கொடுக்க முடியும். அப்படியே கொடுக்கலன்னா என்ன? வாழ்ற வாழ்க்கையே சந்தோஷமா வாழ்ந்துக்கிட வேண்டியதானே. இதெல்லாம் நம்ம பெருசாவே எடுக்கக்கூடாது. பேசுறவங்க பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு நம்ம யாருன்னேங்கிறது மறந்து போயிரும். ஆனா நம்ம அதையே நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருப்போம். அந்த மாதிரிலாம் வருத்தப்படக்கூடாது. நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா வாழணுமாமா. ஆமா மாப்பிள்ள, நீங்க சொல்லுது ரொம்ப ரொம்ப சரியா இருக்கு. இந்தாங்க மாமா, எடுத்துக்கங்க. நான் முதல்ல இங்க தான் வந்திருக்கணும். காலையில வரும்போது கதவை அடைச்சிருந்தது. சரி தூங்கிட்டு இருப்பியோன்னு 2-3 வீடுகளுக்கு போய் கொடுத்துட்டு அப்புறமா வந்தேன். அத்தை, மாமா, ஆச்சி, நான் போயிட்டாரேன். இருங்க மாப்பிள்ள, காபி போட்டு தாரே, குடிச்சிட்டு போங்க. வந்த உடனே ஓடுதியோ? இல்லத்த, ஆபீஸ் வர கிளம்பணும். பாத்தீங்களா, நிறைய வேலை கிடக்கு. இருக்கட்டும், நம்ம வீடு தானே, எப்பனாலும் காப்பி குடிச்சுக்கலாமே. எப்ப வந்தாலும் ஒண்ணுமே குடிக்காம போறீங்களே, இருங்க. இருக்கட்டும் அத்தை, வாரேன். ஆச்சி போயிட்டாரேன். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள, போயிட்டு வாங்க. மலையம்மா, இன்னைக்கு நான் போய் நல்ல மட்டனா வாங்கிட்டு வரேன். நெட்டவழிக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அவளுக்கு சிக்கன் தான் பிடிக்கும். என்ன அத்தை, எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசலாமா? சிக்கன் ரொம்ப சாப்பிடக்கூடாது, சூடு. மட்டன் வாங்கிட்டு வரேன், இருங்க. சரி வாங்கிட்டு வாங்க. நல்ல வேலை, முட்டை குழம்பு சாப்பிடணுமே ரொம்ப வேதனையில இருந்தேன். முட்டை குழம்புல இருந்து விடுதலை கிடைச்சிட்டு. இவா ஒரு லூசு. எம்மாடி, என்ன எல்லாம் கூட்டமா வந்திருக்காவோ? விட்டு இன்னைக்கு வளகாப்பு வச்சிருப்பாவோ போலயே. என்னையா இது நியூஸ் ரொம்ப வேகமா பரவிட்டு போல. சார் பரவாயில்லையே, நம்ம செல்ல குட்டிங்க என்னெல்லாமோ அள்ளிட்டு வந்திருக்காவல. ஏட்டி ராணி, என்ன மீனை தலைகீழ தொங்க விட்டு வர்ற? பாவம் வலிக்கும் போது. மீன் உனக்கு வலிக்கா? இது இன்னும் 4 வாட்டி எண்ணெயில போடுறேன், வலி சரியாயிரும். எங்களோட அன்பு பரிசு நம்ம நெட்டவள்ளிக்கு. என்னுடைய பண்டம் பொரிச்ச மீன். அடுத்தது வாங்க வாங்க. ஐயாரே கீதாவா, கையில நம்ம கருப்பு கலர்ல இருக்கு காக்கா கறியாமா. மானங்கட்டு ஏன்டே வந்து பேசுவா. எட்டி லட்சுமி நீ கொண்டு போ. என்னோட பண்டம் ஆரோக்கியமான உளுந்த வடை. என்னுடைய பண்டம் 1 கிலோ சுவையான காஷ்மீர் ஆப்பிள். என்னுடைய பண்டம் எங்க வீட்டுல கோழி போட்ட நாட்டுக்கோழி, உடம்புக்கு நல்லது. குழந்தை உண்டான பொம்பளைங்க நாட்டுக்கோழி தினமும் சாப்பிடுறது குழந்தைக்கு நல்லது. என்னம்மா இது, ஏதோ பள்ளிக்கூடத்து டீச்சர் எழுதி கொடுத்தாவளா? மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கியோ? கீதா, ஏன் தனியா நிக்க? வா கொண்டு வாடி. என்னது கருப்பு கலர்ல பெல்ட் மாதிரி தொங்குது, எனக்கு சரியா கண்ணு தெரியலையே. ஏக்கா, அது பெல்ட் இல்ல, வாழைப்பழம். என்ன சிரிக்கியோ? அவங்களுக்கு என்ன ஏண்டதா தான் கொண்டு வர முடியும். எங்க வீட்ல இதான் கிடந்தது, நான் எடுத்துட்டு வந்தேன். கீதா, இன்னும் ஒரு 3 நாள் கழிச்சு கொண்டு வந்தா நல்ல புல்லா கருப்படிச்சு அழுவி இருக்குமேம்மா. நீ அதுக்கு முன்னாடியே கொண்டு வந்துட்ட. சரி அப்படிலாம் சிரிக்க கூடாது. கீதாக்கா கொண்டாங்க, அந்த வாழைப்பழத்தையும் திம்போம்.
அதானே எதையும் விடுறதா இல்ல. ஏஞ்சலுக்கு அக்கால நீ என்ன எல்லாம் ஏன் முறைய பாத்துட்டு இருக்கியோ அங்க திரும்புங்க. எல்லார் வீட்டுக்கும் வந்துட்டாராக்கா காலையிலேயே. பரவாயில்லையே, அந்த மனுஷன் வீடு வீடா போய் நல்ல முட்டாய் கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஆமா, காலம்பரையே வந்து சந்தோஷமா சொல்லிட்டு போனாரே மாப்பிள்ள. பரவாயில்ல, எல்லாரும் நல்ல பாசமா இருக்கல. உங்களால ஏண்டதை கொண்டு வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல நெட்டவள்ளி, நல்ல நல்ல ஆட்கள் தாண்டி உனக்கு பழக்கம் இருக்கு, பாத்துக்கிடு. நீயும் இதே மாதிரி இருந்துக்கிடணும்னு, எல்லார்ட்டையும் நல்லா அன்பா இருக்கணும். நீ எவ்வளவு சேட்டை பண்ணாலும் உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தது எப்படி வாராவ பத்தியா? இனிமேல் கொஞ்சம் சேட்டையை குறைச்சிக்க. ஏக்கா சேட்டையை எப்படிக்கா குறைக்க முடியும்? தொந்தரவு மற்றவங்கள பண்ணாம இருக்க சொன்னா இருப்பேன், சேட்டை பண்ணாம இருக்க முடியாதுலாக்கா. அது நம்ம ரத்தத்திலே ஊறிட்டுலாக்கா. ஆமா அவை தாயே, நானும் நெட்டவள்ளிக்கும் சேட்டை பண்ணி லூட்டி அடிச்சாதான் பார்க்க நல்லா இருக்கும். நாங்க 2 பேரும் ஒன்னே மாதிரி அவை தாயா மாறிட்டோம்னா ரொம்ப போர் அடிக்கும், யாருமே பார்க்க மாட்டாவோ, எல்லாருக்கும் ஆரி துப்புவாவோ. 2 பேரும் இருக்கியலே எப்பா. சரிடி நெட்டவள்ளி, இந்த ஜாமாவெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போ. நல்லா பூட்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தின்னு. வடையெல்லாம் மொத்தமா முழுங்கிறாத, செமிக்காத, நெஞ்சுக்குள்ளே நிக்கும். இந்த பழம் முட்டையெல்லாம் டெய்லி ஒண்ணு தின்னு சரியா? மீனை இப்ப போனதும் தின்று, இல்லைன்னா நாளைக்குனா கெட்டு போயிரும். வடை நீ மட்டும் எல்லாத்தையும் திங்காத. உன் மாமியாரும் மாமனாரும் மாப்பிள்ளை எல்லாருக்கும் கொடுத்துட்டு உங்க அம்மா வீட்லயும் கொடுத்து தின்னு. அவளை வடையும் முழுங்கி வாந்தி எடுத்துட்டு தொலையாத. சரிக்கா சரிக்கா சரிக்கா, அப்படியே செய்தங்க்கா. அவ்வை தாய்க்கு ஒரு டீச்சர் வேலை கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்ச பள்ளிக்கூடத்துல கொண்டு விட்டு பிள்ளைகள் உயிரை வாங்கலாம், இங்க நம்ம உசுரை வாங்குது.